வணக்கம் फ्रेंड्स இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா டிரான்ஸ்ஃபார்மர் பேஸ் பண்ணி சில இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா the two transformer of the same type using the same grade of ion and a conductive materials are designed to work at a same flux and a current density but the linear dimension of one or two times those of the another in all respects the ratio of the kVA rating of the two transformer closely equals னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ என்னன்னா வந்து ratio of the kVA rating பொறுத்து ரெண்டு transformer நம்ம வந்து ரிலேட் பண்ணோம்னா kVA rating of A is equal to k power 4 kVA rating of B ஓகேவா சோ நான் ஃபர்ஸ்ட் transformer A ன்னு வச்சுக்கிறேன் செகண்ட் transformer B ன்னு வச்சுக்கிறேன் ஓகேவா சோ k அப்படிங்கற இது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா எத்தனை டைம்ஸ் வந்து அந்த லீனியர் டைமென்ஷன் இருக்குன்னு பாருங்க சோ இங்க வந்து எத்தனை டைம்ஸ் இருக்கு 2 டைம்ஸ் அப்ப வந்து நமக்கு k is equal to 2 சோ வந்து 2 power 4 equal to என்னது 16 அப்ப வந்து ஃபர்ஸ்ட் transformerோட kVA rating வந்து செகண்ட் transformerக்கு எத்தனை இதுக்கு ஈக்குவலா இருக்கும் 16 வந்து 16 டைம்ஸ் ஈக்குவலா இருக்கும் சோ அப்ப வந்து ஆப்ஷன் A தான் கரெக்ட்டான ஆன்சர் 16 next question a 3:1 transformer has impedance of 1 plus 5 j ohm on the LV side and 9 plus 45 j ohm on the HV side the total equal impedance at the HV terminal is ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து HV சைடு தான் ஃபர்ஸ்ட் இருக்கு LV சைடு வந்து செகண்ட் இருக்கு ஓகேவா சோ அப்ப நம்ம கேட்டிருக்கிறது என்னது நம்பர் ஆஃப் டோட்டல் ஈக்குவலன்ட் இம்பிடன்ஸ் இன் தி பிரைமரி சைடு கேட்டிருக்காங்க சோ அதுக்கு பிரைமரி சைடோட டோட்டல் இம்பிடன்ஸ் என்னது சோ டோட்டல் இம்பிடன்ஸ் ஆஃப் பிரைமரி சைடு ஈக்குவல் டு அந்த பர்టిక్యులர் இம்பிடன்ஸ் அதுல உள்ள இம்பிடன்ஸ் பிளஸ் அந்த செகண்டரி சைடுல உள்ள ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற இம்பிடன்ஸ் ஓகேவா சோ அப்ப வந்து primary side ல உள்ள impedance என்னது நமக்கு இங்க so HV side தான so 9 plus 45j so இது வந்து 9 plus 45j ஓகேவா next plus the Z2 dash ங்கிறது என்னது with reference to secondary side so அதுக்கு ஃபார்முலா என்னதுனா Z2 into n1 divided by n2 the whole square ஓகேவா so Z2 ங்கிறது நமக்கு என்னது இங்க Z2 ங்கிறது நமக்கு செகண்டரி சைடுல உள்ள இம்பிடன்ஸ் செகண்டரி சைடுல உள்ள இம்பிடன்ஸ் வந்து 1 plus 5j சோ அப்ப வந்து 1 plus 5j into so n1 வந்து என்னது 3 divided by n2 வந்து 1 the whole square அப்ப வந்து இது வந்து 9 ஆயிருமா சோ 9 ஆல மல்டிப்ளை பண்ணா 9 plus 45j ஆயிரும் ஆல்ரெடி இங்க வந்து ஒரு 9 plus 45j இருக்கு சோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 18 plus 90j ன்னு வந்துரும் சோ நமக்கு ஆப்ஷன் என்னது A தான் கரெக்ட்டான ஆன்சர் next question வந்து என்னன்னா a 220 bar 440 volt 50 hertz 5 kVA single phase transformer operate on 220 volt 40 hertz supply with secondary winding open circuit then அப்படினு சொல்லிட்டு eddy current losses and hysteresis losses பத்தி கேட்டிருக்காங்க சோ eddy current losses ஓட ஃபார்முலா அப்படினு என்னன்னு பாத்தீங்கன்னா eddy current losses equal to அதோட கான்ஸ்டன்ட் into v square ஓகேவா சோ இதான் eddy current losses ஓட ஃபார்முலா hysteresis losses ஓட ஃபார்முலா என்னன்னா hysteresis losses ஓட கான்ஸ்டன்ட் into v power x f power 1 minus x இதான் ஃபார்முலா இப்போ இந்த ஃபார்முலா எப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்திருக்க क्वेश्चनல வந்து வோல்டேஜ் சேமா இருந்து நமக்கு frequency மட்டும் சேஞ்ச் ஆகும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க ஓகேவா சோ அப்ப இங்க பாத்தீங்கன்னா வோல்டேஜ் சேமா இருக்கா வோல்டேஜ் சேமா இருக்கும்போது அப்ப வந்துட்டு நமக்கு எடி கரண்ட் லாசஸ் வந்து எதை பேஸ் பண்ணிருக்கு வோல்டேஜ் பேஸ் பண்ணிருக்கு சோ அப்ப வோல்டேஜ் சேமா இருந்துச்சுனா அப்ப எடி கரண்ட் லாசஸ் என்ன ஆகாது நமக்கு வந்து சேஞ்ச் ஆகாது சோ கான்ஸ்டன்ட்டா மெயின்டெய்ன் ஆகும் சோ எடி கரண்ட் லாசஸ் வந்து எப்படி இருக்கும் கான்ஸ்டன்ட்டா இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் ஹிஸ்டரிஸ் லாசஸ் பாருங்க இங்க வோல்டேஜ் வந்து சேமா இருக்கு பட் frequency இருக்கா frequency இங்க என்ன ஆகுது டிக்ரீஸ் ஆகுது ஓகேவா சோ 50 ல இருந்து 40 க்கு டிக்ரீஸ் ஆகுது இது வந்து frequency பாத்தீங்கன்னா inversely proportional to நமக்கு வந்து hysteresis loss அப்ப frequency decrease ஆகும்போது நமக்கு hysteresis loss என்ன ஆகும் increase ஆகும் சோ அப்ப வந்து hysteresis loss என்ன ஆகும் இங்க increase ஆகும் சோ அப்ப வந்து eddy current losses கான்ஸ்டன்ட்டா இருக்கும் hysteresis losses வந்து increase ஆகும் சோ eddy current losses remains the same but the hysteresis losses is increase so option வந்து 3 தான் கரெக்ட்டான ஆன்சர் the hysteresis and eddy current losses of a single phase transformer working on
200 volt 50 hertz supply or pH and the PE respectively கொடுத்துருக்காங்க. The percentage decreases in those when operate on a 160 volt 40 hertz supply or அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா நம்மளுக்கு percentage decreases எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அந்த ஒரு லாஸஸ்லேயும் நம்மளுக்கு வந்துட்டு ஹிஸ்டரிஸ் லாஸஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா KH அதோட கான்ஸ்டன்ட்டு F BM 1.6 BM na maximum flux density 1.6 இது வந்து hysteresis loss ஓட formula. eddy current losses ஓட formula என்னது நம்மளுக்கு வந்துட்டு KE அதோட constant அப்புறம் வந்து F square BM square ஓகேவா இதுதான் eddy current losses ஓட formula. இப்போ இந்த நம்மளுக்கு வந்து frequency வச்சு நம்ம வந்து percentage decrease ஆகுதா increase ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து PH க்கு எப்படி எழுதுறானா initial frequency எதுல இருந்ததோ minus அந்த change ஆன frequency divided by original frequency ஓகேவா. ஸோ அதே மாதிரி இங்கே வந்துட்டு எப்படி எழுதலாம் F square frequency squareல இருக்கனால ஸோ ஃபர்ஸ்ட் வந்து initial frequency minus என்ன frequencyக்கு மாறி இருக்கோ அந்த frequency divided by initial frequency ஓகேவா. ஸோ அப்போ வந்து இங்கே இப்போ ஹிஸ்டரிஸ் லாஸஸில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி வந்து 50 minus 40 divided by 50. ஸோ அப்போ வந்து 10 divided by 50 பர்சன்டேஜில் கேட்டிருக்கனால இன்ட்டு 100 போட்டுக்கோங்க. இன்ட்டு 100 போடும்போது இது ரெண்டு கேன்சல் ஆகும்போது 2 வரும். ஸோ 20 வரும். ஸோ அப்போ ஹிஸ்டரிஸ் லாஸோட பெர்சன்டேஜ் சேஞ்ச் எவ்வளவு 20. இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா 50 ஸ்கொயர் மைனஸ் 40 ஸ்கொயர் டிவைடட் பை 50 ஸ்கொயர் இன்ட்டு 100 ஓகேவா. ஸோ அப்போ வந்து நமக்கு 50 ஸ்கொயர் வந்து 2500 தெரியும், 40 ஸ்கொயர் வந்து 1600 தெரியும், டிவைடட் பை 1560 இன்ட்டு 100. ஸோ இந்த 100ம் இங்கேயும் கேன்சல் ஆகிரும். ஸோ மேலே நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900 டிவைடட் பை 25 கிடைக்கும். ஸோ வந்து இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 36 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளோட ஹிஸ்டரிஸ் லாஸ் என்ன வருது 20%, எடி கரண்ட் லாஸஸ் வந்து 36%. அப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க ஹிஸ்டரிஸ் லாஸ், அப்புறம் தான் எடி கரண்ட் லாஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 20, 36 ஆப்ஷன் வந்து பி கரெக்டாக. For a single phase transformer, RE is equal to total equivalent resistance and X is the total equivalent leakage reactance. PC is the power core loss. The load current at which maximum efficiency occurs is in கேட்காங்க. ஸோ நமக்கு load current at which maximum efficiency occurs ன்னு சொல்லிட்டு நமக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், மேக்ஸிமம் எஃபிஷியன்சியில் வந்து நம்மளோட கோர் லாஸ் ஈக்குவல் டு காப்பர் லாஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் ஓகேவா. ஸோ கோர் லாஸ் ஈக்குவல் டு காப்பர் லாஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கோர் லாஸ் அப்படியே ஈக்குவேஷனில் இருக்குது. ஸோ கோர் லாஸை நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டாம். நமக்கு கரண்ட் எதில் தான் வரும் காப்பர் லாஸ். காப்பர் லாஸோட ஃபார்முலா என்னது I²R. ஸோ அப்போ இங்கே போட்டோன்னா I² நம்மளுக்கு ஆர் வந்து டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர்இன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆர்இ இங்கே வந்து பிசி. ஸோ அப்போ வந்து I² இஸ் ஈக்குவல் டு பிசி டிவைடட் பை ஆர்இன்னு வரும். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு ஸோ லோடு கரண்ட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பிசி டிவைடட் பை ஆர்இ. அப்போ என்ன ஆன்சர் வந்து பிசி டிவைடட் பை ஆர்இ. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர், பிசி டிவைடட் பை ஆர்இ, ரூட் ஆஃப் பிசி டிவைடட் பை ஆர்இ.